கல்யாணத்துக்கு ரெடியா இருக்கிற பொண்ணு நட்சத்திரா தானே. வேற யாருக்கு நீங்க மாப்பிள்ள பாக்குறீங்க? உத்தமன், அந்த வசுந்தராக்கு தான். ஓ, வசுந்தரா மேடத்துக்கா? தம்பி என்ன சொல்றீங்க? ஆமா, இப்ப எதுக்கு இவ்வளவு ஷாக் ஆகுறீங்க? ஷாக் ஆகுற அளவுக்குலாம் ஒண்ணுமே இல்ல. வசுவுக்கு தான் மாப்பிள்ள பாக்குறோம். அது எப்படி? அவங்க உங்க மனைவி தானே, அவங்களுக்கு எப்படி நீங்க மாப்பிள்ள பாப்பீங்க? லூசு உத்தமன், நான் சொல்றத செய்வீங்களா செய்ய மாட்டீங்களா? செய்யறேன் தம்பி. செய்யுங்க. சொல்றத யாருமே கேட்க மாட்டேங்கிறீங்க. என்ன அநியாயமா இருக்கு? இவர் பொண்டாட்டிக்கு இவரே மாப்பிள்ள பாப்பாராம். அது என்னன்னு கேட்டா சொல்றத செய்யின்னு என்னைய மிரட்டிட்டு போறாரு. நமக்கு எதுக்கு வம்பு? தம்பி, நீங்க சொன்ன மாதிரியே புரோக்கரை கொஞ்சம் பேரை வர சொல்லியிருக்கேன். கொஞ்சம் பேரா? எத்தனை பேரை வர சொல்லிருக்கீங்க? அது ஒரு 7-8 பேர் வர சொல்லியிருக்கேன். எதுக்கு அத்தனை பேர் உத்தமன்? ஒரு ஆள் வர சொன்னா பத்தாதா உங்களுக்கு? தம்பி, சாதாரணமா மாப்பிள்ள பாக்குறதா இருந்தா ஒரு புரோக்கர் போதும் தம்பி. ஆனா நீங்க சொல்ற கான்செப்டே வித்தியாசமா இருக்கே. அதனால 1க்கு 10 பேரை சொல்லி வைப்போமே தான் சொல்லி வச்சிருக்கேன். அதுவும் சரிதான். சரி, நீங்க போய் ஒவ்வொருத்தரையா வர சொல்லுங்க. ஐயா, நீங்க வாங்க வாங்க. தம்பி, புரோக்கர் தம்பி. வணக்கம் தம்பி. வணக்கம் வணக்கம். உத்தமன், பார்க்கவே எவ்வளவு பவ்யமா மங்களகரமா இருக்காருல்ல. எனக்கு என்னமோ இவரு இத முடிச்சிருவாருன்னு நினைக்கிறேன். ஆமா, எனக்கு அப்படிதான் தோணுது. ஐயோ சார், உட்காருங்க. இல்ல பரவாயில்ல தம்பி. ஐயோ சார், நீங்க நின்னீங்கன்னா எனக்கு ஒரு மாதிரி இருக்கு. நீங்க உட்காருங்க சார். உங்களுக்கு மரியாதை கொடுக்கறாரு, உட்காருங்க. தம்பி, எங்கேயோ போயிட்டீங்க தம்பி. உட்காருங்க உட்காருங்க. இனிமே தானே தெரியும், உட்காருங்க. சொல்லுங்க தம்பி, எப்படிப்பட்ட மாப்பிள்ள பார்க்கணும்? பையன் நல்லா படிச்சவனா, பார்க்க என்ன மாதிரியே இருந்தா போதும். அப்புறம் முக்கியமா இந்த கெட்ட பழக்கம் எதுவுமே இருந்துடக்கூடாது. வசதி ஆக்சுவலா அதை பத்தி எதுவும் பிரச்சனை இல்லை, நான் பாத்துட்டேன். இந்த மாதிரி ஒரு பையன், இப்படி ஒரு பையன் நமக்கு வேணும். என்ன தம்பி இப்படி கேட்டுட்டீங்க? இந்த ஊர்ல இருக்க இளவட்ட பசங்க ஜாதகம் எல்லாம் என் கையில இருக்கு தம்பி. நீங்க மட்டும் பொண்ணு யாரு என்ன பண்றாங்கன்னு சொன்னா மட்டும் போதும், அவங்களுக்கு ஏத்த மாதிரி மாப்பிள்ளைய செலக்ட் பண்ணிடுவோம். கரெக்ட் கரெக்ட் கரெக்ட். உத்தமன், சொல்லிடுங்க. தம்பி, நீங்க சொல்லுங்க தம்பி, அதுதான் முறையா இருக்கும். அட சொல்லுங்க உத்தமன். இல்ல தம்பி, நீங்களே சொல்லுங்களேன். பெரியவங்களுக்கு அதான் மரியாதை இருக்கும். நீங்களே சொல்லுங்க. என்ன தம்பி, யாராவது ஒரு ஆள் சொல்லுங்க. பொண்ணு இந்த ஆபீஸ்ல தான் ஒர்க் பண்ணுது. அப்படியா? ரொம்ப நல்லதா போச்சு. பொண்ணை பத்தி மத்த விஷயத்த சொல்லுங்க. பொண்ணு வேற யாரும் இல்ல, என் ஒய்ஃப் தான். தம்பி, ஒய்ஃப்னா சொன்னீங்க? ஆமா, ஒய்ஃப் தான் சொன்னேன். ஒய்ஃப்னா? ஒய்ஃப்னா மனைவி, பொண்டாட்டி. யோ, காலங்காத்தால உங்களுக்கு வேற வேலையே இல்லையா? 4 இடத்துக்கு போய் 4 காசு சம்பாதிக்கிற நேரத்துல கூப்பிட்டு வச்சு லொல்லு பண்ணிட்டு இருக்கீங்களா? புருஷனே பொண்டாடி மாப்பிள்ள பாக்குறானா? நீ டைம் பாஸ் பண்ணி விளையாடுறது நான் தான் கிடைச்சனா உனக்கு? புரோக்கர் சார், ஒரு நிமிஷம் நான் சொல்றத முழுசா கேளுங்க. என்ன விஷயம் சொல்லு. இப்போ எனக்கும் அந்த பொண்ணுக்கும் டைவர்ஸ் ஆக போகுது. அதுக்கப்புறம் ஒரு நல்ல வாழ்க்கை அமையணும்னு நினைக்கிறது தப்பா? ஓயா, பொண்டாட்டிக்கு மாப்பிள்ள பாக்குற ஒரே ஆளு நீதான் ஐயா. இந்த பாரியா, எனக்கு ஊருக்குள்ள கொஞ்சம் மரியாதை இருக்கியா? நீ வேற ஆள பாரு. சொல்றது கொஞ்சம் விடியா, சரியான சாவுகிறாக்கி. உத்தமன், இனிமே நீ எனக்கு போன் பண்ண நடக்கிறதே வேற. வருத்தப்படாதீங்க, இப்படிலாம் நடக்கும்னு தெரிஞ்சுதான் நான் எக்ஸ்ட்ராவே ஆள் சொல்லியிருக்கேன். நான் போய் அடுத்த புரோக்கரை கூப்பிடுங்க. பொண்டாட்டிக்கு மாப்பிள்ள பாக்கணுமா? ஆளை பாரு. நீங்க வாங்க தம்பி. வணக்கம் சார். வணக்கம். உட்காருங்க. தம்பி, வணக்கம் தம்பி. வணக்கம்.
உங்க பிரச்சனை என்னங்கறத மனசை விட்டு சொல்லுங்க தம்பி. இந்த புரோக்கர் பொன்னமலத்தால முடியாது எதுவுமே இல்ல. சொல்லுங்க. என் பொண்டாட்டிக்கும் எனக்கும் ஒத்து வரல. அவ என்னை விட்டு போக மாட்டேங்கிறான். வேற ஒரு கல்யாணம் பண்ணி வச்சாதான் போவேன்னு அடம் பிடிக்கிறான். அதனாலதான் அவளுக்கு ஒரு மாப்பிளை பாக்குறேன். முடியுமா முடியாதா மாப்பிளை பாக்குறதுக்கு? உங்க பிரச்சனை எனக்கு புரிஞ்சிருச்சு. இதற்கெல்லாம் ஒரு தீர்வு இருக்கு. அப்படியா? தீர்வு கிடைச்சிருச்சா? என்ன தீர்வு? தம்பி, சேலத்துல எனக்கு தெரிஞ்ச சித்த வைத்தியர் ஒருத்தர் இருக்காரு. மாப்பிளை சித்த வைத்தியரா? இருங்க, சொல்லுங்க. நீங்க அவர்கிட்ட போனீங்கன்னா அவர் உங்களை தரவா செக் பண்ணிட்டு ஒரு லேகியம் தருவாரு. 48 நாள் ஒரு மண்டலம் அவர் கொடுக்குற லேகியத்தை வெறும் வயித்துல சாப்பிட்டீங்கன்னா அப்புறம் நீங்க மாப்பிளை பார்க்க மாட்டீங்க, நீங்களே மாப்பிளை ஆடுவீங்க தம்பி. யோ நிறுத்தியா? நானும் சொல்லிக்கிட்டே இருக்க, நீ ஓவரா பேசிக்கிட்டே இருக்க. என்ன கொலகாரனா மாத்தாதயா? யோ, சரியான பைத்தியக்காரட்ட மாட்டி விட்டுருக்க. போயா. என்ன பார்த்து இப்படி நினைச்சிட்டானே? நான் தான் சொன்னேனே தம்பி, இதெல்லாம் நமக்கு சரிப்பட்டு வராது தம்பி. இல்ல உத்தமன், எல்லாம் சரியா வரும். நீங்க சரியான ஆளை கூட்டிட்டு வரல. சரியான ஆளை கூட்டு வரேன். சார், கடைசி நீங்க தான் சார். வாங்க. இவங்களுக்குலாம் யாருக்குமே மாப்பிளை பார்க்க தெரியல. அதனாலதான் ஆளாள் கத்திட்டு போறாங்க. சரி வாங்க, நீங்களாவது நல்ல மாப்பிளையா பார்த்து முடிச்சு விடுங்க. வணக்கம் சார். சார் வணக்கம் சார். வணக்கம் வணக்கம். இதுக்கு முன்னாடி வந்த அத்தனை பேரும் தெரிச்சு ஓடுனதை பார்த்தா இவன் ஏதோ வில்லங்க மாதிரி தான் கேட்டிருப்பான் போல இருக்கு. எதுவா இருந்தாலும் சரி, இவனை விடக்கூடாது, கவுத்துருவான். எப்படிப்பட்ட மாப்பிள்ளை வேணும் சார்? நல்லவன், கெட்டவன், பணக்காரன், ஏழை, டைவர்ஸ் ஆனவன், ஆகாதவன், டைவர்ஸ் பண்ணவன், பண்ணாதவன், இப்படி 21 வயசு பையன்ல இருந்து 60 வயசு கிழவன் வரைக்கும் என்கிட்ட மாப்பிள்ளை இருக்கு சார். உங்களுக்கு எப்படிப்பட்ட மாப்பிள்ளை வேணும்னு சொல்லுங்க, உடனே முடிச்சிடலாம். ஐயா இருக்கட்டும். ஐயா, நீங்க முதல்லயே வந்திருக்க கூடாதா? வாங்க உட்காருங்க உட்காருங்க உட்காருங்க. இப்போ ஓகே, என் பிரச்சனை என்னன்னு நான் சொல்லிடுறேன். புரிஞ்சிருச்சு சார். உங்க மனைவிக்கு நல்ல மாப்பிள்ளைய பார்த்து ஒரு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நினைக்கிறீங்க, கரெக்டா? ஐயோ சார், எல்லா பிரச்சனையும் எனக்கு அப்புறம் புரிஞ்சுக்கிட்ட ஒரே ஆள் நீங்க தான் சார். நீங்க தான். சரியான லூசா இருக்கானே. ஆனாலும் இவனை விடக்கூடாது. பெரிய பணக்காரனா சிக்கியிருக்கான். இவனை வச்சு 1 வருஷம் ஓட்டிட வேண்டியதுதான். உங்கள மாதிரி நல்ல மனசு உலகத்துல யாருக்கு சார் அமையும்? கூட இருக்கிறப்பவே பொண்டாட்டிய மதிக்காம திரியிற புருஷங்க எங்க? டைவர்ஸ் ஆன பிறகும் பொண்டாட்டி நல்லா இருக்குன்னு நினைக்கிற நீங்க எங்க? சார், மேல பார்த்தது போதும். நீங்க சொன்ன மாதிரி ஒரு மாப்பிள்ளையோட நான் வரேன். ஆனா கொஞ்சம் செலவாகுமே சார். ஐயோ சார், செலவு பத்திலாம் நீங்க யோசிக்காதீங்க சார். எவ்வளவு செலவானாலும் நான் பாத்துக்கிறேன் சார், நான் பாத்துக்கிறேன். நீங்க போயிட்டு. ரொம்ப சந்தோஷம் சார். நீங்க கேட்ட மாதிரியே ஒரு நல்ல மாப்பிள்ளையோட வரேன். அப்ப நான் வரேன் சார். உத்தமன் சார், அமுச்சு வச்சுட்டு வாங்க. ஃபுல்லா கவனிச்சு அனுப்புறேன். வாங்க வாங்க. பசு, உனக்கு நல்ல மாப்பிள்ள பார்க்க முடியாதுன்னு தானே இப்படி சொன்ன? இப்ப பாரு, நீயே அசந்து போற மாதிரி ஒரு மாப்பிள்ளைய கண்டுபிடிச்சு உன் முன்னாடி கொண்டு வந்து நிறுத்துற. சந்தோஷமா இருக்கியா? இன்னும் எத்தனை நாளுக்கு சந்தோஷமா இருக்குன்னு பாக்குறேன். புரோக்கர் தான் போன் பண்றாரு. நல்ல சகுனமா இருக்கு. சொல்லுங்க, என்ன விஷயம்? சார், நீங்க எதிர்பார்த்த மாதிரியே ஒரு நல்ல சம்பந்தம் அமைஞ்சிருக்கு. உங்களுக்காகவே தேடி கண்டுபிடிச்சு வச்சிருக்கேன். நீங்க வந்து பார்த்து ஓகே சொல்லிட்டீங்கன்னா மத்ததெல்லாம் பேசி முடிச்சிடலாம். தரகரே, கண்டிஷன்லாம் ஞாபகம் இருக்குல்ல? மாப்பிள்ள என்ன மாதிரி அழகா இருப்பானா? எந்த கெட்ட பழக்கமும் இல்லாம இருக்கணும். நாளை பின்ன ஏதாவது ஆச்சு, காலி பண்றேன் அவங்கள. என்ன சார் இப்படி சொல்லிட்டீங்க? தம்பி தங்க கம்பி, அதுக்கு நான் கேரண்டி. நீங்க நேரா வந்து பாத்தீங்கன்னா
உங்களை மாதிரி அழகா இல்ல உங்களை விட அழகான்னு அப்ப தெரியும். நக்கலா? மாப்பிள்ளைய பார்க்க உடனே ஏற்பாடு பண்ணுங்க. சார், சம்பிரதாயப்படி பொண்ணு வீட்டுக்காரங்க தான் மாப்பிள்ளை வீட்டுக்கு போய் முதல்ல கேட்கணும். அதனால அவங்க வீட்டுக்கு இப்ப வந்தா கூட பேசி முடிச்சிடலாம். அதெல்லாம் வேண்டாம். இந்த வீட்டுக்கு போறதெல்லாம் சரி வராது. நீங்க பேசாம அவங்கள ஏதாவது ரெஸ்டாரண்ட்டுக்கு கூட்டிட்டு வந்துருங்க. எங்கேருந்து லொகேஷன் மட்டும் எனக்கு ஷேர் பண்ணுங்க. நான் என் ஒய்ஃபை கூட்டிட்டு அங்க வந்துடுறேன். சரிங்க சார், இப்பவே அவங்க கிட்ட சொல்லி வர சொல்றேன். வசு, 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 சொல்லுங்க அர்ஜுன் சார். சீக்கிரம் ரெடியாக. எங்க? உனக்கு மாப்பிள்ளை பார்க்க போறோம். ரொம்ப தான் ஃபாஸ்டா இருக்கீங்க போல. எப்படியாவது என்ன இங்க இருந்து பேக் பண்ணி அனுப்பிடலான்னு இருக்கீங்க. அப்படிலாம் பேசாத வசு. எல்லாம் உனக்காகத்தானே. நீயா கேட்டது தானே? இல்ல, நான் அத சொல்லல. நான் சொன்னதெல்லாம் ஞாபகம் இருக்குல்ல? மாப்பிள்ளை அப்படியே உங்களை மாதிரியே இருக்கணும். கண்டிப்பா என்ன மாதிரியே தான் இருப்பாரு. பார்க்க அப்படியே இருந்தா போதுமா? உங்களை மாதிரியே அன்பா பாசமா காதலா நடந்துப்பாரா? இது என்ன கேள்வி வசு? அதெல்லாம் அப்படியே தான் இருப்பாரு. அதான் நான் அவர்கிட்ட சொல்லியிருக்கிற கண்டிஷனே. அப்போ ஓகே, ஒரு 5 minutes நான் ரெடி ஆயிட்டு வந்துடுறேன். சீக்கிரம் சீக்கிரம். அர்ஜுன் சார், இதுல எதை நான் கட்டிக்கிட்டும்? வசு, உனக்கு எது பிடிக்குமோ அதை கட்டிக்கோ. அர்ஜுன் சார், மாப்பிள்ளை உங்களை மாதிரியே பார்க்க போறோம். உங்க டேஸ்ட் தானே அவருக்கும் இருக்கும். அதனால்தான் உங்களை செலக்ட் பண்ண சொன்னேன். கரெக்ட் கரெக்ட் கரெக்ட். இது ஓகே. இதுவா சார்? அப்போ இது வேணாம். இது ஓகே. ஏன்னா அந்த கலரு ரொம்ப டல்லா இருக்கு. இது கொஞ்சம் பிரைட்டா இருக்கு. மாப்பிளைக்கு பிடிக்கணும்ல. சரி, நான் ரெடி ஆயிட்டு வந்துடுறேன். போ. நக்கலு எல்லாம் இந்த கல்யாணம் முடிகிற வரைக்கும் தான். அதுக்கப்புறமா உன்கிட்ட இருந்து மொத்தமா எனக்கு விடுதலை. அதுக்கப்புறம் நான் யாருன்னு உனக்கு தெரியும். வசு, ரெடியா? சீக்கிரம், மாப்பிள்ளை வெயிட்டிங். சார், உங்களை மாதிரியே ஒரு மாப்பிள்ளைய பார்க்க போறோம். நான் அழகா இருக்க வேணாமா? அப்பதானே மாப்பிள்ளைக்கு பிடிக்கும். சரி, ரெடி ஆயி தொலை. அர்ஜுன் சார், நான் எப்படி இருக்கேன்? அர்ஜுன் சார், நான் நல்லா இருக்கேனா? நல்லா இருக்கு நல்லா இருக்கு. இதைத்தான் நான் எதிர்பார்த்தேன். வாங்க போலாம். போலாம். அர்ஜுன் சார், ஃபர்ஸ்ட் டைம் மாப்பிள்ளைய பார்க்க போறோம். எனக்கு ஒரு ஆல் தி பெஸ்ட் சொல்லக்கூடாதா? ஆல் தி பெஸ்டா? ஆல் தி பெஸ்ட் சொன்னாதான் நான் வருவேன். ஆல் தி பெஸ்ட், வா. வாங்க. ஐயோ அதி, ஐயோ தம்பி, தம்பி என்ன தம்பி நீங்க இவளை இப்படி சிங்காரிச்சு எங்கேயோ வெளியே கூட்டிட்டு போயிட்டு இருக்கீங்க? ஐயோ பாட்டி, ஹோட்டல் கூட்டிட்டு போறேன். ஹோட்டலுக்கா? ஆமா தம்பி,
ஏன் தம்பி நீங்க இப்படி இருக்கீங்க? நேத்தி கொண்டு பேசுறீங்க, இன்னைக்கு கொண்டு பேசுறீங்க. தம்பி ஜெயில்ல இருக்காரு, அம்மா வருத்தத்துல இருக்காங்க. அத பத்தி எந்த கவலையும் படாம நீங்க இப்படி பொண்டாட்டியோட ஜம்மன நடந்து ஹோட்டலுக்கு போறேங்கிறீங்களே, இதெல்லாம் நியாயமா? ஐயோ பாட்டி, புலம்புறத கொஞ்சம் நிறுத்துறீங்களா? நான் அங்க போறதே வசுவுக்கு மாப்பிள பாக்குறதுக்கு தான். ஐயே, இது என்ன புது கதை? ஆமா பாட்டி, ஒரு மாப்பிளைய வர சொல்லிருக்கேன் நானு. வசுவுக்கு அவரை பிடிச்சா போதும், அடுத்த மாசமே கல்யாணம் தான். அதுக்கப்புறம் வசு கிளம்பிடுவா. கேட்க நல்லா தான் இருக்கு, ஆனா ஆனாவும் இல்ல ஆவனாவும் இல்ல. போகும்போது அவசரமா ஏதாவது பேசிக்கிட்டே இருக்கீங்க. வசு பாப்பலாம். ஐயோ, பொண்டாட்டிக்கு மாப்பிள்ள பாக்குறதுல அப்படி என்ன பெருமை? அதுல வேற நான் அபசகுணமா சொல்றேனா? இந்த வசு அர்ஜுன் தம்பியை வச்சு ஏதோ திட்டம் போட்டுட்டு இருக்கா. ஆனா அது என்னன்னு தான் புரிய மாட்டேங்குது. அடியே வசு, நான் உன் பாட்டிடி. சீக்கிரமே உன் திட்டத்தை கண்டுபிடிச்சு அத நான் புஸ்வான ஆக்குறனா இல்லையான்னு பாரு. அர்ஜுன் சார், மாப்பிள்ள இங்கதான் வரேன்னு சொன்னாரா? ஆமா வசு, நான் புரோக்கர் கிட்ட தெளிவா சொல்லிருக்கேன். லொகேஷனையும் ஷேர் பண்ணிருக்கேன். வா போலாம். வசு, உன் முகத்துல கல்யாண கலை வந்துருச்சு. உன்னை மாப்பிள்ள பார்த்த உடனே ஓகே சொல்ல போறாரு. ஹலோ, ஓகே சொல்ல வேண்டியது மாப்பிள்ள இல்ல, நான் தான் சொல்லணும். நான் சொன்ன கண்டிஷன்லாம் ஞாபகம் இருக்குல்ல? உங்களை மாதிரியே அழகா இருக்கணும், உங்களை மாதிரியே லவ் பண்ணணும், உங்களை மாதிரியே என்ன பாத்துக்கணும். அப்பதான் நான் ஓகே சொல்லுவேன். தேவையில்லாம என்ன கம்பெல்லாம் பண்ணக்கூடாது. அப்படியா நான் லவ் பண்ண? நாம ரொம்ப தப்பு பண்ணிட்ட போல இருக்கே. வசு, நீ நினைக்கிற மாதிரி தான் ஒரு பையன் வர போறாரு. நீ வேணா பாரு, அவரை பார்த்ததும் உனக்கு பிடிக்கும் பாரு. முதல்ல அவர் வரட்டும், அப்புறம் பார்க்கலாம். வசு, உனக்கு எதுவும் குழப்பம் இல்லையே? எனக்கு என்ன குழப்பம் இருக்கு? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. ஐ திங்க் நீங்க சொன்ன மாப்பிள்ள வந்துட்டாருன்னு நினைக்கிறேன். அது எப்படி பார்க்காமலே சொல்ற? ஒரு இன்ட்யூஷன் தான் சார். வசு, மாப்பிள்ள நிஜமாவே வந்துட்டாரு. உங்க ரெண்டு பேருக்கு கெமிஸ்ட்ரி பயங்கரமா ஒர்க் அவுட் ஆகும்னு நினைக்கிறேன். ஒரு நிமிஷம் இரு. கதிர் சார், கதிர் சார். ஹாய். இங்க இங்க. வசு, போட்டோல விட நேர்ல மாப்பிள்ள சூப்பரா இருக்காரு. நான் எங்க போட்டோவை பார்த்தேன்? என்கிட்ட எங்க காட்டுனீங்க? போட்டோல பார்க்கலன்னா என்ன, அதான் நேர்ல பாத்துட்டியே. பாரு பாரு பாரு, ஸ்டைலா வராரு பாரு. என்ன விட செம்ம அழகா இருக்காருல. வசு, நிச்சயமா இந்த மாப்பிள்ள உனக்கு செட் ஆகும் பாரு. அர்ஜுன் சார், அவசரப்படாதீங்க. முதல்ல பேசி பாப்போம். பேசி பாப்போம். ஹாய், ஐ அம் அர்ஜுன். ஹாய், ஐ அம் கதிர். ஓகே 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 ஓகே. வாவ், அழகா இருக்காளே. வசு, மாப்பிளைக்கு உன் மேல ரொம்ப லவ்னு நினைக்கிறேன். பச்சை கண்ணு வாங்காம பாத்துக்கிட்டே இருக்காரு. வசு, உனக்கு ஓகேவா? பேசாம இருங்க. வாவ், நீங்க பாக்குறதுக்கு மட்டும் இல்ல வசு, பழக்க வழக்கத்திலயும் ரொம்ப ட்ரெடிஷனலா தான் இருக்கீங்க. ஐ லவ் ட்ரெடிஷனல். ஆமா, ரொம்ப அடக்கொடுக்கமான பொண்ணு. அதான் நானே உங்களை பொண்ணு பார்க்க வர சொன்னேன். வசு, if you don't mind, நீங்க இங்க வந்து உட்காந்துக்கலாமே. வசு வசு, போய் உட்காரு. ஓகேன்னு சொல்லிடு. அதெல்லாம் பாத்துக்கலாம் சார். ஏன் கொஞ்ச நேரம் அமைதியா இருக்கீங்களா? ஓகே ஓகே, நீ பேசு. கதிர், கல்யாணத்துக்கு அப்புறம் எனக்கு ஒரு நாள் ஹெவி ஃபீவர் வருது. உடம்பு ரொம்ப முடியல. அப்போ
நீங்க என்ன எப்படி பாத்துப்பீங்க? ரொம்ப சிம்பிள். சிட்டிலேயே பெரிய ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போய் அங்க இருக்கிற பெரிய டாக்டர்ஸ் கிட்ட எல்லாம் காட்டி உங்களுக்கு உடனே கியூர் பண்ணிடுவேன். ரிஜெக்டட்.